ஆர்சிபி டீம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் கேலி பண்ணி இருக்கிறாங்கன்னா, டீ கடையில கூட டீ கப்பு கூட உங்களுக்கு கிடைக்காது, கப்புக்கும் உங்களுக்கும் ராசி இல்லாத டீம் ஆர்சிபி டீம்ன்ட்டு ரொம்ப மோசமா கேலி பண்ணி இருக்கிறாங்க. ஈஸெல்லாம் கப் நம்தேன்ட்டு சொல்லுவாங்க. ஆர்சிபி டீம் கேப்டனு பிளேயருங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அத்தையும் மோசமா கேலி பண்ணி இருந்தாங்க. ஈசலா கப்பு லாலிபப்பு சப்புன்ட்டு ரொம்ப மனசு வருத்தம் படுற மாதிரி ரொம்ப கேலி பண்ணி இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விராட் கோலியை கூட சும்மா விடல. இவ்வளவு நாள் ஆர்சிபி டீம் கப் அடிக்காததுக்கு காரணம் யாருன்னா விராட் கோலி தான். விராட் கோலி கேப்டன்சி பண்ணா டீமே விளங்காது, அவர் கப் அடிக்கிறதுக்கு லாக்கி இல்லாத ஒரு பிளேயர்ன்ட்டு அவரையும் மோசமா கேலி பண்ணி வந்தாங்க மத்த டீம் ஃபேன்ஸுங்க. ஆனா ஒண்ணு, ஆர்சிபி டீம் ஃபேனை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். எவ்வளவு கேலி கிண்டலு மனசு வருத்தப்படுற மாதிரி கேலி பண்ணா கூட அந்த டீமுக்கு லாயலா இருந்தாங்க. நீங்க கப் அடிக்கலனா கூட நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஆர்சிபி டீமுக்குன்ட்டு கன் மாரி நின்று சப்போர்ட் பண்ணாங்க ஆர்சிபி ஃபேன்ஸுங்க. ஆர்சிபி டீம் உடைய ஃபேன்ஸ் உடைய கண்ணீருக்கு எல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆர்சிபி டீம் பிளேயருங்க. ஐபிஎல்ல 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி டீம் கப்பை வின் பண்ணதுமே ஃபேன்ஸுங்க கண்ணில இருந்து தண்ணி தாங்க வந்துச்சு. எவ்வளவு கேலி கிண்டலுகள்லாம் யாருமே இப்ப நம்மள கேலி பண்ண முடியாது. நாங்க கப்பை அடிச்சுட்டோம் ஆர்சிபி டீம்ன்ற மாதிரி சந்தோஷத்துல இருந்தாங்க ஆர்சிபி டீம். விராட் கோலி முதல் முறையாக அந்த ஐபிஎல் கப்பை வின் பண்ணும் போது அவர் கண்ணில இருந்து கண்ணீர் தாங்க வந்துச்சு. அந்த அளவுக்கு எமோஷனல் பாண்டிங் இருக்கு ஆர்சிபி டீமுக்கும் விராட் கோலிக்கும். ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்காக மட்டும்தான் நான் விளையாடுவேன், மத்த டீம் எந்த டீமுக்கும் நான் விளையாட மாட்டேன்ட்டு சொல்லி இருந்தாரு விராட் கோலி. நான் அந்த டீமுக்கு ரொம்ப லாயலா இருப்பேன்ட்டும் சொல்லி இருக்கிறாரு விராட் கோலி. ஆர்சிபி டீம் எந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்ணாங்களோ அதெல்லாம் வாங்கி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டீமா உருவாகி இருக்கிறாங்க ஆர்சிபி டீம். போன வருஷம் ஆர்சிபி டீம் எப்படி கப் அடிச்சாங்களோ அதே போல இந்த வருஷமும் நாங்க தான் கப் அடிப்போம்ன்ற மாதிரி விளையாடினு வந்து இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்கு யாருமே செலக்ட் ஆகல, ஆர்சிபி டீம் மட்டும் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகி இருக்கிறாங்க பிளே ஆஃப்க்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஆர்சிபி டீம் டாப்ல இருக்கிறாங்க. எந்த டீம் எல்லாம் அவங்கள ட்ரோல் பண்ணாங்களோ அந்த டீம் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. இதே ஃபார்ம்ல ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்ல விளையாடினாங்கன்னா கப்பு அவங்களுக்கு தான்ட்டு எழுதி வச்சிடலாம் ஆர்சிபி டீமுக்குன்ட்டு. ஏன்னா அந்த டீம்ல பேட்டிங் மட்டும் இல்லைங்க, போலிங்கும் நல்லா இருக்கு, ஆல்ரவுண்டர் பிளேயர்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த டீமுக்கு மைனஸ்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா ஆர்சிபி டீம்ல 2 பிளேயர்களை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்றாங்க ஆர்சிபி டீம்ல. அந்த 2 பிளேயருமே பவர் பிளேல கிங்ன்ட்டு சொல்லலாம். ஒருத்தர் போலிங்ல கிங்ன்ட்டு சொல்லலாம், இன்னொருத்தர் பேட்டிங்ல கிங்ன்ட்டு சொல்லலாம். பவர் பிளேல மட்டுமே ஆர்சிபி டீம் பேட்டிங் ஆடும்போது பவர் பிளேல விக்கெட் விழுந்தா என்ன, நான் இருக்கிறேன்ற மாதிரி முரட்டுத்தனமான பேட்டிங்க விளையாடுறாரு தேவ்தத் படிக்கலு. ஆர்சிபி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கிறாரு படிக்கலு. அவர் பேட்டிங்ல இருந்தாவே ரன் எங்கேயோ போயிடுது பவர் பிளேல. ஆர்சிபி டீம் பவர் பிளேல போலிங் போடும்போது முதல் ஓவர்லயே விக்கெட்டை எடுக்கிறாரு புவனேஸ்வர் குமார். பர்பிள் கேப் இவர்கிட்ட தான் இருக்கு, அந்த அளவுக்கு வெறித்தனமான ஸ்விங்க போடுறாரு புவனேஸ்வர் குமார். ஆர்சிபி டீமுக்கு விக்கெட் மேல விக்கெட்டை எடுத்து கொடுக்கிறாரு, மெயினான பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டையும் எடுக்கிறாரு புவனேஸ்வர் குமார். இவரு போலிங்ல மட்டும் தான் இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. பேட்டிங்ல கடைசி ஓவர்ல 6 அடிச்சு மேட்சை டர்ன் அவுட் பண்ணி ஆர்சிபி டீமை வின் பண்ண வைக்கிறாரு புவனேஸ்வர் குமார். ஆர்சிபி டீம்ல ஒரு சில பிளேயருங்க இன்னும் ஃபார்முக்கு வரல, அவங்களும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா ஆர்சிபி டீமை எந்த ஒரு டீமாலையும் கட்டுப்படுத்த முடியாது. பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஆர்சிபி டீம். ஆர்சிபி டீம் காட்டுத்தனமான ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா ஆண்டி பிளவர், தினேஷ் கார்த்திக், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இவங்க எடுத்த பிளேயருங்க எல்லாருமே. ஹை குவாலிட்டியான டீமை உருவாக்கி இருக்கிறாங்க ஆர்சிபி டீம். ஆல்மோஸ்ட் யார் கப் அடிக்க போறாங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணா தெரிஞ்சிட போது யாரு வின் பண்ண போறாங்கன்ட்டு. நீங்க சொல்லுங்க கைஸ், ஆர்சிபி டீம் உடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்
எதுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.